அவள் தானே எங்கள் புன்னகை. ஆசை நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இனி நான் இங்கேருந்து போகணும். இந்த 1 இயரில் நீங்கள் என்னால் எந்த இடத்துல கஷ்டப்பட்டிருந்தாலும் ஐம் ரியலி வெரி சாரி. ஒருவேளை என்னையும் மீறி உங்களை நான் ஏதாவது ஒரு இடத்துல சந்தோஷப்படுத்தியிருந்தாலும் அதுக்கு நான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனிவே இந்த 1 இயர் எப்படி போச்சுன்னே தெரில. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃபார் மெமரிஸ். இமை மூடும் தருணத்தில் தோன்றி இமை அசைக்கும் நொடியில் காணாமல் போகிறது இந்த சொல்லாத காதல். சிறிது காலம்தான் என்றாலும் அது என்னுடைய அழகிய காலம். உரிமையானவனாக வந்து கற்பனையில் காதலையும் நிஜத்தில் கண்ணீரையும் பரிசாக அளித்து சென்றவன். அவன் என் என்னவன் அல்ல, என்னுடையவன். 1 மணி நேரம் துளிக்கின்ற மழை துளிக்கு தெரிவதில்லை அது இம்மண்ணிற்கு செழுமை தரும் என்று. ஆனால் பல மணி நேரம் கண்ணீரை துளித்தாலும் என்றும் அணையா நெருப்பாக நெஞ்சில் எறிவது இந்த சொல்லாத காதல் என்று. என்றும் உன் நினைவுகளில் மட்டுமே வாழும் இந்த சொல்லாத காதலியின் தீராத ஏக்கங்கள். அக்கா அக்கா வேணாக்கா, இப்படிலாம் பண்ணாதக்கா. நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அன்னைக்கு நீ காலில் விழுந்தல்ல, நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தானே எதுவுமே பேசாம இவருக்கு நான் கழுத்து நீட்டினேன். இப்போ 2 பேரும் பிடிச்சி போய் தான் வாழ்றோம். ஆனா அன்னைக்கு நீ சொல்லிதானக்கா நான் அப்படி ஒரு முடிவை எடுத்தேன். ஆனா நீ எப்படி உன் வாழ்க்கையை பாய்ச்சிக்கிட்டு போறல. ஏய் என்னடி பேசுற? அப்படிலாம் இல்லை. என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒன்னா. என் வாழ்க்கை அவ்வளோதான். 1 வருஷம்தான். 1 வருஷம் டைம் எடுத்துட்டு தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் உன் வாழ்க்கை அப்படி கிடையாது. உன்னை என்ன சரண் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இல்லை இல்லை, நீ சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? அண்ணி என்ன நீ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? சரண், நான் எல்லாத்தையும் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க சரண், பல செய்தியும் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படி எதுவும் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், என் தங்கச்சியை சந்தோஷமா பார்த்துக்கோங்க. அவன் நல்லா இருக்கணும். குழந்தை குட்டிங்களோட 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். உங்களை நம்பி என் தங்கச்சியை விட்டுட்டு போறேன். உங்களை நம்பி மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தை நம்பி கண்டிப்பா என் தங்கச்சிங்களை நான் விட்டுட்டு போவேன். அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எனக்கு அது தெரியும். நீங்களும் அவளை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா என் அப்பாவோட ஆசையே நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுதான். ஆனா எங்க அப்பா இல்லாம போயிட்டாரு. அவரோட இடத்துல இருந்து என் தங்கச்சிங்களை நான் தான் பார்த்துக்க முடியும். நல்லா பார்த்துக்கோங்க, நான் வர்றேன். எனக்கு அப்புறம் பிறந்தவளா இருந்தாலும் சில விஷயத்துல சரியா இருப்பேன், எனக்கு அது நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்துல உனக்கான பொறுப்பை நீ என்னைக்குமே பத்திரமா வச்சுக்கணும். யாருக்கும் கிடைச்சிடாத வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு குடும்பத்துல வாழ எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீயாவது சந்தோஷமா வாழணும். புருஷனை ரொம்ப எதிர்த்து பேசாத. சரணை நல்லா பார்த்துக்கோ. அத்தை மாமா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோ. சந்தோஷமா இருக்கணும். அக்கா இந்த வீட்டை விட்டு போயிட்டே நினைச்சு கவலைப்படக்கூடாது. உன் மனசுக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் உனக்குள்ள நான் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன். சரியா? செல்லும் வேணாக்கா. அக்கா போயிட்டு வரேன். வரமாக நீயோ பிறந்தாயே, என் உயிரை
கஷ்டப்பட்டு 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே என் தங்கச்சியை கைவிட்டுறாதீங்க. அவ மற்றவங்கள மாதிரி இல்லை. எப்போதுமே அவ அப்படித்தான். சின்ன வயசுலேருந்தே அவ அப்படியே தான் வளர்ந்து வந்துட்டா. தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கையில் அந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டு அவ இன்வால்வ் ஆகியிருந்தா மற்றவங்க மேலே அந்த பழியை எப்போதுமே போட மாட்டா. மொத்த பழி அவ மேலே போட்டுப்பா. அதாவது அவ பண்ற தப்பால மற்றவங்க சந்தோஷம் கேடுது அப்படின்னா மொத்தமா அவ சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த வச்சுதான் அவ பார்த்துருக்கா. அவளோட கேரக்டரே அப்படிதான். சின்ன வயசுல இருந்தே அவ அப்படிதான். அவளால மாத்திக்கவே முடியாது. உங்க கல்யாண விஷயத்துலயும் அதுதான் நடந்துச்சு. இனி அவ அப்படி இருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு தேவையான பொருள் அவளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவ விஷயத்துல கரெக்டா இருப்பா. என் தங்கச்சி நீங்க தான் அனுசரிச்சு போய் பொறுத்து பார்த்துக்கணும். எனிவே என் தங்கச்சிங்க எல்லாத்துக்கும் அவ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன். இதே அப்பாவோட ஆசை நிறைவேடிச்சு. அண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அண்ணி? அண்ணி ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க? அண்ணி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அண்ணி. என்னால வெளியே சொல்ல முடியல. ஆனா அண்ணி தெரிஞ்சிருந்தும் இப்படி பண்றதுல தெரியும் தான். ஆனா சம்பந்தப்பட்டவருக்கு விருப்பம் இல்லாத போது நான் என்னதான் பண்ண முடியும்? மகேஷ், எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு மனுஷி தான். உயிருள்ள மனுஷி. மற்றவங்கள மாதிரி என்னால் ஜடமா வாழ முடியாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படி என்கிட்ட இலைமறை காயா கேள்வி கேட்டீங்களோ நானும் உங்களுக்கு அப்படியே பதில் சொல்லிட்டேன். மனசுல நினைச்சவனே புருஷனா வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது. ஒரு வேளை கிடைச்சா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காது. பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தாலும் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த விதத்தில் உனக்கு எல்லாமே குட்டாக தான் அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் பொறுத்து போய் அனுசரித்து வாழணும். கூட்டு குடும்பத்தில் இருக்க இவ்வளோ பெரிய குடும்பம்லாம், அது இவ்வளோ நல்ல குடும்பம்லாம் யாருக்கும் கிடைச்சிடாது. சந்தோஷமா இருக்கணும். என்ன அக்கா இல்லைன்னு நினச்சி என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது. கண்டிப்பாக அக்கா உங்களுக்குள்ளே தான் இருப்பேன். என்ன அப்பாவோட இழப்பை எப்படி ஏற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அக்கா இங்கேருந்து போகிறதே நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு வேற வழி இல்லை. எங்க எல்லாத்தையும் சந்தோஷமா வாழ வைக்கிறேன்னு வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டு போயேடி. வேணாம். எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும். நீ எனக்கு சாமி, இந்த பூமி, அடையெல்லாம் நீதானே. உன் சிரிப்பு போதும், நீ கேட்டா என் உசுரை தாரேனே. மாதவன், எப்போதும் சிரிச்சிட்டு காமெடி பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருப்பீங்க. அண்ணி இல்லைன்னு அதெல்லாம் எப்போதுமே மதிக்கக்கூடாது. என்ன எப்போதும் போல் சிரிச்சிட்டு சந்தோஷமாக நீங்கள் பாட்டில் ஜாலியாக இருங்க. அப்புறம் எத்தனை அரியர் வச்சுருக்கீங்களோ அத்தனை அரியரை கிளியர் பண்ணி நல்லபடியாக படித்து வெளியே வரணும். உங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் நல்ல பேரை எடுத்து கொடுங்க. என்ன வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ணி நீங்க இருக்க வரைக்கும் வீடு அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு அண்ணி. அண்ணி வேண்டாம் அண்ணி, போகாதீங்க அண்ணி. எப்படி அண்ணி இந்த குடும்பத்தை விட்டு போக உங்களுக்கு மனசு வருது? வேணாம் அண்ணி. என்னால் தான் முடியல. என்ன பண்ணுறது? எனக்கான காலகட்டம் முடிஞ்சிருச்சு. இனி நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? அவ்வளோதான். நான் போயிட்டு வரேன். சந்தோஷமா இருங்க. கூடவே பொறுக்கடோ, கூடவே பொறுக்கடோ, உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. ஆதிராக்கா, எனக்கு ஒரு அக்கா இல்லைன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா நான் தான் மூத்தவன். எனக்கு பின்னாடி பிறந்தவங்க எல்லாருமே என்னோட தங்கச்சி தம்பிங்க. அப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்த எனக்கு அக்கான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தது நீங்கள் தான். உங்களை நான் அக்காவாக நினைக்கல, அம்மாவாக தான் நினச்சி உங்கள் கூட நான் பழகினேன். கொஞ்ச நாள் தான் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப இயர்ஸாக நம்ம பழகின மாதிரி ஒரு ஃபீல் உங்ககிட்ட இருந்து கிடச்சிது. எனிவே தேங்க்யூக்கா. அதாவது என் தங்கச்சிங்க எல்லாரும் உங்களை நம்பி இந்த வீட்டை விட்டுட்டு போகிறேன். யாரை நம்பி விட்டுட்டு போகிறனோ இல்லையோ, உங்களையும் நம்பியும் அத்தையும் நம்பி விட்டுட்டு போனால் கண்டிப்பாக என் தங்கச்சிங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அல்லாதீங்கக்கா, வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுன்னு. நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அனிதா, வேண்டாம் அனிதா, கொஞ்சம் யோசி அனிதா. யோசிச்சு முடிவெடு, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. இப்போ நீ ரொம்ப கோபத்துலையும்
ஆதங்கத்திலே முடிவு எடுத்திருக்க. இது தப்பாக தான் போய் முடியும். நீ கொஞ்சம் யோசிச்சு நீ அவர் மனசு விட்டு பேசுனீங்கன்னா இந்த ப்ராப்ளமே ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும். அக்கா, நான் யார் மேலேயும் கோவத்தில் இல்லை, ஆதங்கத்தில் இல்லை. இவ்வளோதாக்கா லைஃபு. இதுக்கு மேலே மூவ் ஆன் பண்ண முடியாதுக்கா. அவ்வளோதான். டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். தட்ஸ் இட் ஆல். மாமா போயிட்டு வரேன் மாமா. நிஜமாவே இந்த குடும்பத்தில் எனக்கு கிடைச்சவங்க ஒவ்வொரு உறவுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டு தான். எனிவே இந்த மூமெண்ட்டை கொடுத்த எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். டாய் கனிக்குட்டி, என்ன சித்தி மேலே கோவமா? இங்கே பாருங்க சித்தி, பாருங்கடா. சித்திமா மேலே கோவம் இருக்குன்னு தெரியும், ஆனால் கண்டிப்பாக சித்திமா எங்கே இருந்தாலும் உங்களை நினைப்பேன். அதான் சொல்கிறேன்ல, இந்த வீட்டில் கிடைச்ச ஒவ்வொரு உறவுமே எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஹாப்பினஸை கொடுத்தது. அதில் நீங்களும் தான். தாய் ஆகிறதுக்கு முன்னாடி அக்காவோட குழந்தையோ தங்கச்சியோட குழந்தையோ அம்மானு கூப்பிடும் போது அதோட ஃபீலே வேறு. அந்த மாதிரி எனக்கு முதல் தாய்மே கொடுத்தது நீங்கள் தான்டா. எப்படி உங்களை சித்தி மறப்பேன்? எங்கே இருந்தாலும் சித்தி கண்டிப்பாக உங்களை நினச்சிட்டே தான் இருப்பேன். என்னத்த பேசவே மாட்டேங்கிறீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இனி பேச என்ன இருக்கு? அத்தை, உங்கள் பெயின் எனக்கு புரியுது அத்தை. ஆனால் அத்தை, என் இடத்துல இருந்தே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. உன் இடத்துல இருந்து என் இடத்துல இருந்து யோசிக்கிறதுலாம் இல்லை அனிதா. இது உன் வாழ்க்கை, நீ தான் முடிவெடுக்கணும். ஆனால் எதுவுமே வேணான்னு தூக்கி போட்டு போகிறல அனிதா. நீ இந்த குடும்பத்தை மட்டும் தூக்கி போட்டு போகல, ஏன்னா இங்கே நீ சம்பாரிச்ச உறவையும் தான் தூக்கி போட்டு போகிறேங்கிறத மனசில் புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, யார் மேலேயும் அதிகமான பாசம் வைக்கக்கூடாதுன்னு உன் விஷயத்துல இருந்து. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை அழாதீங்க. நீங்கள் அழுகிறத என்னால் பார்க்க முடியாது. இல்லை அனிதா, மனசில் உள்ள பாரத்துக்கு அழுக ஒன்று தான் தீர்வாக இருக்கும். நான் அழுதுக்கிறேன், நீ போமா போ. அத்தை, ஏன் அத்தை எப்படி நடந்துக்கிறீங்க? எனக்கு அம்மாங்கிற ஒரு பாசத்தை கொடுத்ததே நீங்கள் தான் அத்தை. என் அம்மாக்கு அப்புறம் ஏன் அத்தை எப்படி நடந்துக்கிறீங்க? உன் பெத்த தாய் சொல்லியிருந்தா இந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பியா? இல்லை ஆரம்பத்தில் அவன் பண்ண தப்புக்கு துணையாமல் இருந்திருப்பியா? இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை? இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறல்ல, என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் கூட பழகினதெல்லாம் நினச்சி பாரு அனிதா. உனக்கு வெறும் கோல்டன் மெமரிஸை மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த வீட்டில் நீ வாழ்ந்ததுக்கு ஒன்றுமே இல்லை. நீ என்ன மிஸ் பண்ணுவியே இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உன் கூட பேசுனது பழகினது எல்லாத்தையும் நினச்சி ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணுவேன் அனிதா. அத்தை ப்ளீஸ் அத்தை அழாதீங்க. அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் என் நினப்பெல்லாம் இங்கே மட்டும்தான் தான் இருக்கும். நினப்பில்ல, என் உடம்பு மட்டும்தாங்க இருக்கும். என் உயிர் இங்கே தான் அத்தை இருக்கு. இங்கே தான் விட்டுட்டு போகிறேன். அது 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 உங்களுக்கு புரியாது அத்தை. புரிய வேண்டவங்களுக்கே புரியாத போது உங்களுக்கு எப்படி அத்தை அது புரியும்? நீ யாருக்கு புரியணும்னு நினைக்கிறியோ அங்கே புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் நடிப்பாங்க. ஏன்னா அவங்க செஞ்சிருக்க தப்பு அப்படி. ஆனால் எனக்கு எல்லாமே புரியுது, அதனால் விட்டுட்டு போகிறல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு தெரியும், ஆனால் என்னால் இதை கடந்து போக முடியாது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ நீ இந்த வீட்டை விட்டு போ, ஆனால் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே நீ மறுபடியும் வந்தாலும் உனக்காக இத்தனை உறவுமே காத்துக்கிட்டு இருக்கோம். நீ யாரு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைச்சியோ அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்களோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உனக்காக நான் எப்போதுமே அதே பாசத்தோட அதே அன்போட உனக்காக இந்த வீட்டில் ஒரு உயிர் காத்துக்கிட்டு இருக்கோம். அதை மனசில் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புன அத்தை. சிலரோட பாசம் அன்பெல்லாம் காலம் கடந்ததுக்கப்புறம் புரியாத, அதே மாதிரி புரிஞ்சு வருவாங்கன்னு தெரியும். அந்த நாள் சீக்கிரமாகவே வரும் அத்தை, எனக்கு அது தெரியும்.
அழாதீங்க அத்தை. எனக்காக இந்த வீட்ல யாரு காத்துக்கிட்டு இருக்காங்களோ இல்லையோ, நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த போது நீங்க எனக்கு மாமியாராவே இல்லத்த, அம்மாவா தான் இருந்தீங்க. கால முழுசு நீங்க அப்படிதான் இருப்பீங்கன்னு தெரியும். நான் உங்களை என்னைக்குமே என் மாமியார நினைச்சதே இல்லை. எனக்கு இன்னொரு அம்மா தான் அத்தை நீங்க, எனக்கு மட்டும் இல்ல, இனி என் தங்கச்சிகளுக்கு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீ என்ன வெறுத்தாலும் சரி, சேர்த்துக்கிட்டாலும் சரி, உனக்கு என்றைக்குமே நான் அம்மா மட்டும்தான். போயிட்டு வா மாமா. போயிட்டு வரேன் மாமா. அத்தையும் பார்த்துக்கோங்க. அத்தை மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அக்கா கிட்ட சொல்லி மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. நான் போயிட்டு வரேன். அம்மா வாங்க போலாம். அலைகளாயாடுதே அன்பெனும் உள்ளங்களே, அனலிலே உருகுதே மெழுகு போல் சொந்தங்களே, ஆடிடும் குயில் தோப்பில் யாரம்பு எய்தா. ஹரிமா, இனிதான் நீ சந்தோஷமா இருக்கணும். என்ன, ஒரு வருஷ காலமா உன் புருஷனை பிரிஞ்சு நீ இருந்துட்ட. நீ அனுபவிச்ச வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம், நான் அதுதான் அனுபவிச்சேன். ஆனால் என்ன, இப்போ உண்மையாகவே அனுபவிக்க போகிறேன். ஓகே, எனக்கு பழகி போனது தான். நீ உன் அண்ணன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அன்பு எப்போதுமே உன் அண்ணன் மேலே உனக்கு இருக்கணும். ஒருவேளை இந்த விஷயத்தில் நீ கோவப்படணும்னா என் மேலே கோவப்படு. ஏன்னா அட்டன் டைமில் எல்லாருமே அவரை வெறுத்துட்டீங்கன்னா அவர் ரொம்ப உடஞ்சிருவார். அண்ணி அண்ணி போகாதீங்க. எல்லாரையுமா நான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. மாப்பிள்ள ஹரியை பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். எல்லாருக்குமே போயிட்டு வரேன். விக்ரம், தயவு செஞ்சு அமைதியா இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுங்க ப்ளீஸ். அக்கா, மாமா தாக்க பேச மாட்டேங்கிறாரு, நீயாவது பேசுக்கா. அவர்தான் கல்லு மாதிரி நிக்கிறாரு, நீதான் பேசுறல. நீயாவது பேசுக்கா, உன் மனசுல இருக்கிறது. மாமா ப்ளீஸ் மாமா, ஏதாவது பேசுங்க மாமா. அக்காவை போக வேணாம்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் சொல்லி பார்த்துட்டோம், கேட்கவே இல்ல. மாமா உங்களுக்கு எப்படி மாமா அக்காவை பிடிக்காம போகும்? எங்க அக்காவை எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் மாமா. அவ எல்லார்கிட்டயும் அவ்வளவு பாசமா இருப்பா. தயவு செஞ்சு அக்காவை போக வேணாம்னு சொல்லுங்க. மாமா, அவ உங்களை பிரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவா மாமா. அவ ஃபீல் பண்றதானே நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மாமா. விக்ரம், இப்படி செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கிறதுல எதுவுமே இல்லை. என்ன கல்லு மாதிரி நிக்கிற? போக வேணாம்னு சொல்லடா, ஓ பொண்டாட்டி தானடா. அண்ணா, நீங்க சொன்ன அண்ணி கண்டிப்பா போக மாட்டாங்கண்ணா. வாய் திறந்து சொல்லுங்கண்ணா. ஏன்னா இந்த 1 இயர்ல கொஞ்சம் கூட அண்ணி மேல உங்களுக்கு லவ் வரலையாண்ணா? அண்ணே, ஏன் நீ இப்படி பண்ற? அண்ணே சேல மாதிரி நிக்காதனே. நீ கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க. அண்ணே ஏதாவது வாய் திறந்து பேசுனே. அண்ணா, தயவு செஞ்சு வாய் திறந்து பேசுங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடு. கிழிச்சு போட்டு அண்ணியை கூப்பிடு. கண்டிப்பா நீ சொன்ன அண்ணி போக மாட்டாங்க. எங்க எல்லார்கிட்டயும் சொன்னாங்களே. நாங்க போக வேணாம்னு தானே சொன்ன, கேட்டாங்களா? நீ ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா அண்ணி போக மாட்டாங்க. வாய் திறந்து பேசுனே. நீங்க பேச மாட்டீங்க விக்ரம். உங்களால இப்ப பேச முடியாது. ஏன்னா நீங்க நீங்களாவே இல்லை. அது இங்க யாருக்குமே தெரியாது. உங்களை விரும்பின என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். என்னை இருன்னு உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல முடியலல்ல. இப்போ சொல்கிறேன் விக்ரம், இப்போ சொல்கிறேன். நீங்களாக வந்து உங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லி என்னை கூப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்களே வந்து என்னை கூப்பிடுவீங்க, கூப்பிட வைப்பேன். இது நடக்கலை, நான் உங்கள் பொண்டாட்டியே இல்லை. எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு இந்த இடத்த விட்டு போகிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆரம்பத்திலே பழகிக்கிட்டேன் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு. எனக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இப்போ வலிக்குது நீங்கள் இப்படி சேலை மாதிரி நிற்கிறது. இந்த நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் விக்ரம், நீங்களாக வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக வரமாட்டேன். இது என் அப்பா மேலே சத்தியம். இமையருகே நீயும் இருப்பாயோ உயிரே,
கூப்பிடுங்க. மனசு என்ன கல்லானா? காதல் வாழும் இதயத்தில் நாளும் மனதினில் நீ மட்டும் நின்றாயே உந்தன் நினைவும் எந்தன் கனவும் சேரும் நேரம் ஸ்வர்கமே காதல் போகும் உடைந்திடும் நேரம் மனதினில் நீ மட்டும் உந்தன் நினைவும் எந்தன் கனவும். ஒரு சில நேரம் இந்த போட்டோவை பார்த்து நானே தனியாக பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு வாரத்தை கூட பேசணும்னு தோணலைல்ல. நான் என் மனசுக்குள்ளே நினச்சது தான், நீயா வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். இப்போ போகிறவன் போகிறது தான். உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே காதல் இல்லைல்ல. என்னோட ஒட்டுமொத்த கோவமே ஓ மேலே தான்டா. ஓ மேலே மட்டும்தான் உருகி உருகி லவ் பண்ணேன். ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் எதுவுமே உனக்கு புரியல. என் காதலை உங்ககிட்ட பல முறையில் பல வகையில் பல லாங்குவேஜில் உனக்கு புரிய வச்சுட்டேன். ஏன் இப்போ படித்த இந்த கவிதையில் கூட அப்போ கூட உனக்கு அது புரியல. கண்டிப்பா என் காதல் உனக்கு புரியும். புரிஞ்சு என்ன நீ தேடி வருவ, தேடி வர வைப்ப. ஏன்னா நீ என்ன லவ் பண்ற எனக்கு அது தெரியும். ஆனா எல்லாமே மாறிடுச்சு. போயிட்டு வரேன். ஐ லவ் யூடா, பட் ஐ ஹேட் யூ. உன் மேல கோபத்துல தான் போறேன். காதல் தந்த தழும்புகளில் நீ போதும் நம்பி கெட்ட பொண்ணு நானும் எங்க பாவம் உன்னை விட்டு விலகிட மனமின்றி தள்ளி நானும் போகிறேன் எரிந்திடும் மூர்த்தி குழி போல உள்ளுக்குள் எரியற நானும். நினைக்கலாம்டா நீ கதை முடிஞ்சு போச்சுன்னு. இல்ல, இனிதான் கதை ஆரம்பமாக போகுது. கழுத்துல கட்டியிருக்கிய இந்த 3 முடிச்சு என்னைக்கு என் கழுத்தை விட்டு போதும் அன்னைக்கு தான் இந்த கதை முடியுது. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு சொந்தமானவன் தான். பாக்குறேன்டா உன் கோபம் உன்னோட மனசுக்கு இருக்கிறதுல எத்தனை நாள் நீ மறைச்சு வச்சிருக்கேன்னு. ஒரு வார்த்தை என்ன இருன்னு உன்னால சொல்ல முடியல. இந்த குடும்பம் மிஸ் பண்ற மாதிரி நீ என்ன மிஸ் பண்ணி தேடி வரணும். தேடி வர வைப்பேன். நான் வரேன். எல்லாமே என்னாலதான். நான் மட்டும் அன்னைக்கு தப்பு பண்ணாம இருந்திருந்தா அண்ணன் வாழ்க்கை அப்படி போயிருந்திருக்குமா? நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாயிட்டேன். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். எல்லா பிரச்சனையுமே என்னாலதான். நான் எதுக்குதான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஏய் சரண், இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன எல்லா பிரச்சனையும் என்னாலதான், ஒருத்தனாலதான். இப்ப எதுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க? நீ என்ன பண்ண? இங்க பாரு, எதுக்கு அழுதுட்டு இருக்க முதல்ல? என்னம்மா? ஏய் அம்மு, என்னடா? இவ்வளவு பிரச்சனையும் என்னாலதானே வந்துச்சு. அம்மா, நீ என்னடா பண்ண? நான் தான் நிறைய பண்ணிட்டேன். அன்னைக்கு மாமா கிட்ட நீங்க பணத்தை எடுத்தீங்களா இல்லையான்னு ஒரு வார்த்தை வந்து நான் கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு அண்ணனோட அண்ணியோட வாழ்க்கை அப்படி போயிருந்திருக்கு. அதுல அவங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஐயோ தப்பு நான் தாண்டி பண்ணிட்டேன். நான் எந்த விஷயத்தையுமே யோசிக்க மாட்டேன்னு சொல்லுவேன்ல. இப்பதாண்டி புரியுது, எதையுமே யோசிக்காம இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துருச்சு. அன்னைக்கு நான் போய் அதை விசாரிச்சு நீங்க படத்தை எடுத்தீங்களா எடுக்கலையான்னு ஒரு வார்த்தை போய் நான் அன்னைக்கு கேட்டிருந்தேன்னா அன்னைக்கு மாமா இறந்தும் போயிருந்திருக்க மாட்டாரு. என் அண்ணனுக்கு அன்னைக்கு இப்படி கல்யாணமும் நடந்திருக்காது இல்ல. இவங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுல நானே ஏதோ ஒரு இடத்துல காரணமாயிட்ட சந்தியா. எனக்கே என்ன பிடிக்கல, எனக்கு கோபமா வருது. ஏய் கூல்டம், அமைதியாரு.
அமைதியா இரு. நீ எதுக்கு ஓமேலே பழிய தூக்கி போட்டுக்கிற? ஆ? நீ 1000 சொன்னாலும் சரி, நான் தான் இதுக்கு காரணம். என்ன நினைச்சா எனக்கே கோபமா வந்து என்ன எனக்கு பிடிக்கவே இல்லை. என் மகத்தை கண்ணாடியில பார்க்க பிடிக்கல. இங்க பாரு சரண், கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன உனக்கு மட்டும் வழி இல்லை, இங்க எல்லாருக்குமே பெயின் தான். நீ இந்த விஷயத்த தப்பு பண்ணிட்டேன்னு ஓமேல அதுக்கு நீ பழிய போட்டுக்கிற. சரி ஓகே, ஒருவேளை நீ அப்பா கிட்ட அந்த விஷயத்த கேட்காம இருந்துட்டேனே வச்சுக்கலாம். அப்படி நீ கேட்டிருந்தா மட்டும் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணாம இருந்திருப்பாங்களா? இதுதான் விதி, இது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு. நீ மிருதுளாவை உரிக்கு லவ் பண்ண, என்ன அவ இல்லை நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு என்கிட்டயே சொன்னேன். ஆனா விதி எப்படி விளையாண்டுச்சு? நீ மிருதுளா கழுத்துல கட்ட வேண்டிய தாலி என் கழுத்துல எப்படி ஏறிச்சு? இதுதான்டா விதி, இது யாருனாலையும் மாற்ற முடியாது. டேய், அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா மொத்தமாக பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு இல்லை. ஒரு விஷயத்த நீ யோசிக்கல, என் அக்கா கழுத்துல என் மாமா கட்டின தாலி அப்படியே தான் இருக்கு. அந்த தாலி என் அக்கா கழுத்துல இல்லைன்னா தான் நிஜமாவே அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். நீயும் உன் மேலே பழி போட்டுக்கிற. நீ எந்த விஷயத்துலையுமே எந்த இடத்துலையுமே தப்பு பண்ணலாமா? புரிஞ்சுக்கோ சரியா? தேவையில்லாம கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. என்னது இது? எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டேன். நீ சரணே இல்லை, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? அப்ப நான் தப்பு பண்ணலையா? குழந்தை மாதிரி தேம்பி அழுங்காத. நீ எந்த தப்பும் பண்ணலை, புரியுதா? இதெல்லாம் சூழ்நிலை. அதுக்காக உன் மேலே நீ தப்பு போட்டுக்கணும், பழி தூக்கி போட்டுக்கணும்னு உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் சொன்ன நானே தப்பு பண்ணிட்டேனே. இங்கே பாரு, உன்னை யார் என்ன சொன்னாலும் சரி, நானே எதுவே சொன்னாலும் சரி, ஒன்று நீ முதல்ல நம்பு, புரியுதா? இப்போ ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணுமே தவிர மேலும் மேலும் ப்ராப்ளத்தை இழுத்துட்டு போகக்கூடாதுமா. இப்போ நீ பிரிஞ்சுட்டாங்கல்ல. அவங்க பெரியல, அவங்க தான் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க காதல் பெரியல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மாமா நினச்சிருந்தா அந்த இடத்துக்கிட்டேயே சொல்லியிருந்திருக்கலாம். நானே பின்னாடி தான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அவளை பிடிக்கல, அவளை போசணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாமே. அவர் எதுவுமே பேசாமல் இருந்துட்டாருன்னா சில இடத்துல மௌனம் தான் பதிலாக இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களா? கண்டிப்பாக சேருவாங்க. சரியா? அல்லாதடாமா, நான் இருக்கேன். உயிரை தேடும் இரவிலே உயிரை எதை தேடி அலைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரை, அன்பே நீ வா. அழுகாத, வா மடியில் படுத்துக்கோ, எல்லாம் சரியாகும். அந்த நீ சேர்ந்துருவாங்கல்ல? கண்டிப்பாக சேருவாங்க. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காம வா தூங்க. இருளில் கண்ணீரும் எதற்கு, மடிமே கண்ணோடவா. ஏய் அல்லாதடி. எப்படிங்க அல்லாம இருக்க சொல்றீங்க? எங்க வாழ்க்கைக்காக ஒண்ணு பார்த்து பண்ணிட்டு கடைசில அவ வாழ்க்கை இப்படி பண்ணிட்டு போயிட்டா. பாத்தீங்கல்ல, என்னால இதை ஏத்துக்கவே முடியலங்க. இங்க பாரு, அவங்க 2 பேரும் பிரியல, புரிஞ்சுக்கோ. அதான் மாமா அக்ரிமெண்ட் போட்டு டிவோர்ஸோட மொத்தமா முடிச்சிட்டாரு. இனி அவங்க பிரியாம இருக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இங்க பாரு, டிவோர்ஸ் வச்சு ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பை முடிவு பண்ணக்கூடாது, முடிவு பண்ணிடவும் முடியாது. அது டிவோர்ஸ் வெறும் பேப்பர் தாண்டி, அதை வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ? இங்க பாரு, 2 பேரும் மனசு தான், புரியுதா? அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசினாலே அவங்க ப்ராப்ளம் சரியாயிடும். ஆனா 2 பேருமே ஈகோ பார்க்குறாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? என்னால் அது கெஸ் பண்ண முடிஞ்சது, அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால என் அக்கா இங்க இருந்துட்டு இப்ப அவ அங்க போயிட்டா. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நம்ம மட்டும் சந்தோஷமா வாழணுமா? புரியுதுடி. இங்க பாரு, இந்த பிரிவு ரொம்ப நாள்லாம் நினச்சி நிற்காது. நீ வேணா பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பயங்கரமான லவ் இருக்கு. என்ன அதை அவங்க 2 பேரும் வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த டிவோர்ஸாவது அக்ரிமெண்ட் ஆகுது, அதெல்லாம் அடுத்த பட்சம். ஃபீல் பண்ணாத, புரியுதா? நீ வருத்தப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்குடி. அப்போ அக்காவும் மாமாவும் சேர்ந்துருவாங்களா? கண்டிப்பாக சேருவாங்க, சேர்த்து வைப்போம், புரியுதா? இப்போ கொஞ்ச நாளைக்கு அவங்க 2 பேத்துக்குள்ள இந்த பிரிவு இன்னும் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற காதலை அதிகமாக்குண்டி. என்னைக்குமே காதலுக்கு பிரிவு தான் ஆழமான ஒரு கருத்து. நம்ம 2 பேர் லைஃப் எடுத்துக்கோ. நீ என்ன சொன்ன? நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நீ எனக்கு வேணான்னு சொன்னேன். ஆனால் அந்த பிரிவில் தான் என் மேலே இருந்த காதலே உனக்கு அதிகமாச்சு. அந்த மாதிரி தான் எப்படியும் சரணியும் சந்தியாவையும் சேர்த்து வைக்கிற முன் வந்தோமோ, அதே மாதிரி இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைப்போம். ஃபீல் பண்ணாத, புரியுதா? எனக்கு மறுபடியும் அனிதா அக்காவும் மாமாவும் சேர்ந்துடணும். சேர்ந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதை பார்த்தா போதும். கண்டிப்பாக நடக்கும்.
நான் உன் தாயும் அல்லவா. ஏய் அல்லாத ஆதிரா. உங்க தம்பி ஏங்க இப்படி இருக்காரு? எல்லாரும் ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்தீங்க. சத்தியமா தாங்கிக்கவே முடியல. ஒரு மூணாவது மனுஷியா இருந்து என்னால இது தாங்கிக்க முடியல. அனுபவிக்கிற அவளுக்கு எவ்வளவு வலியா இருக்கும். ஒரு வார்த்தை அவர் பேசுறாராங்க, ஏதோ அவளா இருக்க போய் பொறுத்துட்டு போறா. நானா இருந்தா செத்தே போயிருப்பேன் தெய்வம் அந்த இடத்துல. எல்லாரோட மனசும் ஒரே மாதிரி இருக்காது ஆதிரா. இதை சொல்லி தந்ததே நீதான். என்ன அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பர்சனலோ எதுவுமே தெரியல. என்ன எப்படியாவது ஒண்ணு சேர்த்தரலாம் தாங்க நினைச்சேன். ஆனா இப்படி பிரிஞ்சு போவாங்கன்னு நினைக்கல. சத்தியமா விக்ரம் மேல அவ்வளவு கோவம் வருது. ஒரு வார்த்தை பேச வேண்டியதானே? கல்ல மாதிரி நின்னுட்டு இருக்காரு அந்த இடத்துக்கிட்ட. இங்க பாரு ஆதிரா, அவன் இடத்துல இருந்து பார்க்கும்போது அவன் மனசு உடைஞ்சு போய் கூட இடிஞ்சு நின்று இருந்திருக்கலாம். அவனால எதுவும் பேச முடியாம இருந்திருக்கலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல காதல் அதிகமா இருக்கும்போது யாருனாலையும் பிரிக்கவே முடியாது. நீ வேணா பாரு, இந்த பிரிவு தான் அவங்களுக்குள்ள இருக்கிற காதலை இன்னும் அதிகப்படுத்தும். என்ன ஆறுதல் சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல. அத்தை பாவம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. இனி அத்தை எப்படி தேத்தி கொண்டு வரதுன்னு தெரியல. விக்ரம் மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க அத்தை. எல்லாம் சரியாயிடும்டி. அம்மா அப்படிதான். என்ன நீ ஃபீல் பண்ணாத, சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னமோங்க, நீ யாருக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்கு? எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்றாங்க. தாங்கிக்கவே முடியல. பாவம் அனிதா, அவ பேசும்போது எனக்கு உயிரே இல்லை தெரியுமா? எனக்கு ஒரு தம்பி தான் இருக்கா. அவ எப்படி நீ அக்காவை நினைச்சாலும் அதே மாதிரி நானும் அவளை தங்கச்சியா தான் நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணிட்டு போவான்னு நினைக்கல. 2 பேத்துக்குள்ளேயும் ஈகோ தான். காதல ஈகோ மட்டும் இருந்தா அந்த லைஃபே வேஸ்ட்ங்கிறது இதுக்கு 2த்துக்குமே புரியல. இனி புரிய போறது இல்ல. பாக்குறேன். ஏய் அல்லாதடி, எல்லாம் சரியாகும். சரியா? என்னமோ பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா? ஒண்ணுமே சாப்பிடல. அழுது எதுக்கு இப்படி? நீ ஏன் உன்னை காயப்படுத்திக்கிற? என்னால் மூவ் பண்ண முடியல. அனைத்து அந்த வீட்டில் இல்லாதது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. என் வயிற்றுல தான் விக்ரம் பிறந்தானாங்கிற மாதிரி இருக்கு. அப்படி அவன் வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சு? இப்படி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே இப்படி கெடுத்து வச்சுட்டானே. எனக்கு உங்க பையன் மேல பயங்கரமா கோவம் வருது. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. அனிதா எனக்கு மருமக இல்ல, என் மக. ஆதிரா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தனோ அதே மாதிரிதான் அவன் மேலேயும் வச்சிருந்தேன். இப்படி பண்ணிட்டான்ல. தயவு செஞ்சு உங்க பையனை கண்ணு முன்னாடி மட்டும் வர வச்சிடாதீங்க. என்னால ஏத்துக்கவே முடியலங்க. என் மருமக எவ்வளவு அழுதுட்டு போனா தெரியுமா? என்னால முடியல. அல்லாதம்மா, எல்லாமே சூழ்நிலை தான். உன் பையன் கண்டிப்பா அவன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்க மாட்டான். நீ வேணா பாரு, சீக்கிரமாவே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அல்லாதடாமா, நீ அழுது உன் உடம்புக்கு எடுத்துக்காது. தாங்கிக்கவே முடியல. எப்படிலாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சீக்கிரமா அனிதா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துடணும். அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஆனா அவனுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. சீக்கிரமா வருவா. அல்லாத உன்னை ரசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணும்டி. விட்டு போயிட்டு இல்லடி, போயிட்ட. எனக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டுலாம். இது வரைக்கும் இந்த கருமத்தை தொடாத வேண்டி நானு. இப்போ என்ன தொட வச்சுட்டல்ல நீ. நான் என்னடி பண்ண? வர்றவெல்லாம் இப்படியே ஏமாத்திட்டு போவீங்களாடி? இது மனசா இல்ல பாறாங்கல்ல? வாங்கடி, எனக்கு எவ்வளவு ஆனாண்டி. வாங்கடி, வந்து எல்லாரும் நெஞ்சில ஆடி வச்சு குத்திட்டு போங்க. அதுக்கு தினடி எல்லாரும் வரீங்க. எவளுமே வேணாண்டி, போங்கடி. விட்டுட்டு போயிட்டா, என்ன விட்டு போயிட்டா, தூக்கி போட்டு போயிட்டா. தீயில் விழும் ஈசலை போல உன் விழியில் விழுந்தவன் நானும். உயிர் மொத்தம் வந்து தனிந்து காந்தலாச்சுடி. உன்னை பிரிந்தால் அந்த உலகம் சுழலாதடி. தன்னந்தனியாய் இனிமேல் நானும் உலகினில் வாழ்ந்து என்னடி. எந்த ஆகாயத்தின் நிலவே நீதானடி. உன்னை நான் தேடி என்னாயுள் தீரட்டுண்டி. ஏண்டி
விட்டு போன ஓ இதயம் கல்லா என்ன ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி ஏண்டி விட்டு போன நான் தனியா இங்க சாக ஏண்டி விட்டு போன ஐயோ வலிக்குதடி. என் கடவுளே, என் விதி எழுதும் போது மட்டும் தூங்கிட்டியோ இல்ல இவ விதி இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு எழுதி வச்சியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இழிச்சவாய மாதிரி தெரியுது. இப்படிதான் ஒவ்வொருத்தியா வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து என் மனசை நொறுக்கிட்டு அவளுங்க போயிருவாளுங்க. நான் நொந்து நொந்து சாகணும். இதுக்கு என் உயிரை மொத்தமா எடுத்துக்கோ. நான் இதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும். வாழவே பிடிக்கல, வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருக்க. அவ்வளவுதான், விட்டுட்டு போயிட்டா. தப்புதான் தப்புதான். அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணது தப்புதான். ஆனா என்ன லவ் பண்ணுவான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். அதை என்ன விட்டுட்டு போயிட்டா. இனி நான் என்ன பண்ணுவேன்? அவளை இப்படிதான் என் வாழ்க்கையில கொண்டு வந்து நல்லா நல்லா சூப்பரா எல்லாத்தையும் காமிச்சு அவ உயிரை எடுத்துக்கிட்ட. அவன் நினைப்போட மட்டும் வாழணும்னு 4 வருஷம் சித்திரவதை அனுபவிச்ச. இப்போ இவளை என் பொண்டாட்டியா கொடுத்துட்டு இப்போ அவ போயிட்டா. அடுத்து என்ன பண்ணணும்? என் உயிரை எடுத்துக்கோ. எதுக்கு இந்த உயிரை வச்சிருக்க? நான் எதுக்கு வாழணும்? போகல அர்த்தமே இல்லாத வாழ்க்கை மயிறு எதுக்கு வாழணும்? பிடிக்கல, பிடிக்கவே இல்லை. என்னவோ என்னவோ என் வசந்தான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை, உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். இப்பவும் அப்படிதான்டா இருக்கேன். ஆனா ஆனா நீ நீ என்ன விரும்பவே இல்லல்ல. என் மேல உனக்கு பாசமே இல்ல. என்னைக்கா இருந்தாலும் நீ என்ன தேடி வருவ. நீ தேடி வராம நான் உன்னை தேடி வர மாட்டேன்டா. முடியலடா. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு இந்த பிரிவுல தான் உனக்கு புரியணும். நீ என்ன பிரிஞ்சிருக்கும் போதுதான் நான் உன் மேல வச்சிருந்த காதலே உனக்கு புரியும். பிரிஞ்சிரு, என்ன தேடி வா, அவ்வளவுதான் உனக்கு எல்லாமே புரியும். இந்த 1 வருஷம் வாழ்க்கையில ஒரு தடவை கூட என்ன உனக்கு பிடிக்கல. எத்தனை தடவை ஆசையா புத்தம் கொடுத்துருப்பேன். நைட்ல எத்தனை தடவை என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்கிருப்பேன். வருஷம் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கணுமோ அது மட்டும் தான் நடக்கல. மத்த எல்லாமே என் கூட இருந்துச்சுலடா உனக்கு. அந்த அன்பு கூட உனக்கு எதுவுமே பண்ணலையா? உன் மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன். நீ வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஆனா ஐ லவ் யூடா. எனக்கு யாவணும். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவனே, பிரியமானவளே பிரியமானவனே, பிரியமானவளே பிரியமானவளே. காத்திருக்கும் செய்திக்கெல்லாம் செய்தே கிடைப்பதில்லை, கிடைத்தாலும் அனுபவிக்க தெரியவில்லை. நினைவுகளில் வாழும் உதிர்ந்த ரோஜாக்கள் போன்று உதிராமல் உன் வருகைக்காக கண்ணீரோடு காத்திருப்பேன். உன்னை தீண்டுவதற்கு நான் தகுதியானவனான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன்னை மட்டும்தான் தீண்ட எனது உரிமைகள் உதிர்ந்து கிடக்கின்றன. இரு உடல் தான் பிறந்ததே தவிர இரு உயிர் ஒரு உயிரானது அது உன்னிடத்தில் தான் இருக்கிறது.
அதை நீ புரிந்து கொள்ளும் வரை உன் நினைவு மட்டுமே என் மனதில். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. காதல் வாழமே நம்